வணக்கம் மக்களே, உங்கள் ஐசக் தமிழ் மகன். பொன் தாரணியோட லேட்டஸ்ட் அப்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இடையில வந்து நேற்று ஒரு சேனலில் வந்து பொன் தாரணியோட பேரண்ட்ஸ் அப்பா அம்மா வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பொன் தாரணி இறக்குற வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பொன் தாரணி அவங்க லெவல்லே வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ நிறைய விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து மிதுன் சக்கரவர்த்தி வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கிறது வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கொண்டு வராமல் அவங்களே வந்து சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. இதில் என்னன்னா, ஒரு கட்டத்தில் வந்து அவங்களால சமாளிக்க முடியாமல் ப்ரெஷர் ஆகிட்டு அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ்லாம் வந்துருந்துச்சு. பொன் தாரணியுடைய உடல் வந்து அந்த ஃபியூனரல் வீடியோ வந்துருந்துச்சு. நிறைய பேர் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஏற்றுக்க முடியாது தான். ஏன்னா நம்ம கூடவே படித்தவங்க. அப்படி பார்க்கும்போது திடீர்னு நமக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் எனக்கும் தோணுது. ஆனால் அந்த பேட்டியில் அந்த 4 பேர், அந்த லெட்டரில் எழுதின 4 பேரை பற்றி கேட்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த யாருடைய தாத்தா அப்படி அப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அது வந்து லைக் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு அவங்க அதாவது பொன் தாரணி குழந்தையா இருக்கும் பொழுது ஐ மீன் அப்போதான் அவங்கள பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து அவங்க மனநிலை சரியில்லாமல், அதாவது அவங்க ரொம்ப கன்ஃபியூஷனில் வந்து அந்த பேரெல்லாம் யாரை பார்த்தாலும் வந்து அவங்க பேர் எழுதி வச்சிருவாங்க, ஏதாச்சும் கிரிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருடலாகவே இருக்குது. ஏன்னா வந்து அப்போது அந்த லெட்டர் அவங்க எழுதும் போது இது வரைக்கும் வந்து அவங்க ட்ராவல் பண்ணும் போது யார் யாரெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு கொடுத்தவங்களோட பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களோ அப்படின்னு. ஸோ அவங்க அப்பா அம்மா சொல்கிறத பார்த்தா, இல்லை இது முன்ன இப்போ வந்து அவங்களுக்கு வயசாயிருச்சு, கல்யாணம் பண்ணி மருமகள் அப்படிலாம் எடுத்துட்டாங்க, பேரப்பிள்ளைலாம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 10 வருஷத்துக்கு முன்னுக்கு பொன் தாரணிக்கு இதே மாதிரி நடந்துருந்துச்சா? அந்த அவங்க தற்கொலை பண்ணிக்கிற தருணத்தில் எல்லாரும் பேரையும் எழுதி வச்சுட்டாங்களா, இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு? ஸோ நம்ம அதையும் பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் வந்து யாருமே எஸ்கேப் ஆகக்கூடாதுங்கிறதுனால காவல்துறை வந்து கண்டிப்பாக அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 பேரையும் கைது பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு வாக்குமூலம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இறக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கைது பண்ணி விசாரணை செய்யணும், என்ன நடந்துச்சுங்கிறது வந்து விசாரணை செய்யணும். யாரும் வந்து சும்மா பேரை எழுதி வச்சுட்டு போக மாட்டாங்க. அவங்க மனநிலை சரியில்லாமல் இருந்தனால வந்து யார் பேரையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னா, அந்த சாருங்கிற ஒரு விஷயத்த கூட வந்து மிதுன் பேரை எழுதலை அப்படின்னு. அப்போ அந்த சாருன்னு சொன்னது யாரு? மிதுனை தானே வந்து அவங்க குறியிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு கெட்டை வார்த்தை எழுதி சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. ஸோ அகெயின் யார் அவங்க பாயிண்ட் பண்ணுறாங்கங்கிறத வந்து நம்ம வந்து இப்போது திசை திருப்பக்கூடாது. இந்த மாதிரி இந்த பிள்ளையோட தாத்தா, இந்த பிள்ளையோட அப்பா அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னா அவங்கள விசாரிக்கிறது ரொம்ப வந்து நியாயமான விஷயமா தான் எனக்கு தோணுது. ஸோ காவல்துறை வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து கைது செஞ்சு விசாரணை மேற்கொள்ளணும். என்ன நடந்துச்சு, அது 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்திருந்தாலும் சரி, அவங்க சொல்லணும்னு நினைச்சதை சொல்லியிருக்காங்க. அப்போ இத்தனை வருஷமா வந்து ஒரு இன்செக்யூரிட்டியில வந்து பொன் தாரணி டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எகைன்ங்க, இந்த சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்து சில விஷயங்கள், இந்த செக்ஷுவல் அபியூஸுங்கிற விஷயம் நடக்கும்போது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கும்போது யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும், ஒரு ட்ரோமா வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ரோமால டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து பார்க்குறவங்களுக்கு வந்து நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அந்த சந்தர்ப்பத்தில் மிதுன் வந்திருக்கும் போது அந்த ஒரு டார்ச்சர் அவங்களால தாங்க முடியல. ஓகே, அவங்க வந்து ஒஃபிஷியலாக போயிட்டு ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தக்க நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்ன வரைக்கும் பொன் தாரணி வந்து இருந்திருப்பாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தக்க நடவடிக்கை. ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் அந்த இன்டர்வியூல சொல்லும் போது பொன் தாரணியும் சேர்த்து 17 பெண்கள்னு. அப்போ அந்த 16 பெண்கள் யாரு? அவங்க நேரடியாக வந்து வாக்குமூலம் கொடுக்கலையா? அந்த 16 பேர் சரி, பெண்கள்ங்கிறதுனால வந்து அது குழந்தைங்கள்ங்கிறதுனால வந்து சில ஐடென்டிட்டியை வந்து நம்ம ஹைட் பண்ணிடணும். அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது ஏன் பொன் தாரணிக்கு நடக்கணும்? ஸோ அவங்க சொல்கிறாங்க,
இந்த ஒரு டார்ச்சர்னால வந்து அவங்க மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களால சரியா படிக்க முடியல, நல்லா படிச்சவங்க சரியா படிக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிச்சவங்க எப்படி சொல்றது, லைக் ஒரு பேரண்ட்ஸ் மேபி வந்து அவங்களால வந்து சில விஷயங்கள் வந்து கவனிச்சிருக்காங்க. ஆனா வந்து ஃபோக்கஸ் என்ன நடக்குது அப்படிங்கறத கேட்டிருக்கலாம். ஈவன் அந்த இன்டர்வியூ கேட்டிருப்பாரு, நீங்க கேட்கலையான்னு. ஸோ அவங்களும் கேட்பாங்களா, ஏம்மா இப்படி இருக்கு, ஏன் இந்த மாதிரி மார்க் வந்து இப்படி இது பண்ற அப்படின்னு வந்து லைக் சில விஷயங்கள் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டோமா பிள்ளைங்க கிட்ட, நம்ம வந்து கேட்கணும் என்ன நடக்குது அப்படிங்கறத கேட்கணும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் வந்து ஓப்பனா சொல்லுவாங்களான்னு தெரியல. சம்மம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி சில பேர் அவரேஜ் ஃபேமிலியில வந்து எல்லாத்தையும் வந்து ஓப்பனா பேச மாட்டோம். ஏன்னா வந்து அப்பா அம்மாவுக்கு மனசு கஷ்டமா இருக்கும், அப்பா அம்மா நினைச்சு பண்ணிக்குவாங்களோ, ஈவன் அதை கூட அவங்க அப்பா அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து மூடி மறைச்சு தான் நம்ம போயிட்டு இருப்போம். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி வந்து பொன் தாரணிக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அகெயின் அந்த லெட்டர்ல எழுதின மாதிரி அந்த 2 பேர் யாரு, அந்த 2 பேர் வந்து கண்டிப்பா விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து இங்க ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா எஸ்கேப் ஆகக்கூடாது. அவங்க வந்து கடைசியில வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, எல்லாரும் உறுதுணையா இருந்து கண்டிப்பா வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது. ஏன்னா ரொம்ப வந்து பயமா இருக்கு பார்க்கும்போது, வந்து ரொம்ப லைக் இந்த மாதிரி கூட நடக்குமா அப்படின்னு. ஸோ ஈவன் அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் மீரா ஜஸ்மினா இருக்கட்டும், அவங்க சொன்ன அந்த விஷயம், பரவாயில்ல நீ வந்து இது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இந்த பஸ்ல போனா டிராவல் பண்ணும்போது யாராச்சும் நீ இடிச்சா நீங்க அந்த மாதிரி விட்டுருவி அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை, இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஹேப்பனிங் இன் த ஸ்கூல் இட் செல்ஃப். ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது அப்படி வந்து விட்டுற முடியாது. ஸோ மீரா ஜிஸ்மின் வெரி மச் ரெஸ்பான்சிபிள் ஆன் வாட் ஹேவர் ஹேப்பன்ஸ். ஸோ இது யாரும் எஸ்கேப் ஆகக்கூடாதுங்கிறது தான் வந்து என்னுடைய ஆசையும் கூட உங்களுடைய ஆசையும் கூட நினைக்கிறேன். ஸோ எனிஹவ் மேபி வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு 2-3 டேஸ் தான் ஆகுது, நேற்று தான் வந்து ஃபியூனரல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டேபிளாக ஒரு மைண்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ யாராச்சும் வந்து கூட சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க வந்து அந்த 10 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் அந்த 2 பேரையும் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இருந்தாலும் அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், விசாரணை பண்ணி வாக்குமூலம் வாங்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு என்ன சொல்றது, நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நானும் கருதுறேன், நீங்களும் கருதுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் அடுத்து எந்த லெவலுக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு நம்ம பார்ப்போம். கூடிய சீக்கிரம் கண்டிப்பா ஒரு நல்ல நியாயமான ஒரு தண்டனை வந்து மிதுனுக்கும் சரி பீரா ஜாக்சனுக்கும் சரி கண்டிப்பா கிடைக்கணுங்கிறது வந்து நம்மளுடைய ஆர்வம். பிகாஸ் அகெயின் பர்படி சொல்றது, இன்னொரு பொன் தாரணி வரக்கூடாது. எந்த துறையிலுமே இருந்தாலும் சரி, அது கல்வித்துறையா இருந்தாலும் சரி, எந்த துறையில இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு போபட் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து கூடிய சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.